வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறீங்களே சார், அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்லாம் சில பேர் கேட்பாங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னே தெரியாது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்குன்னு சில சிம்டம், இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருக்குன்னா இருக்குது. எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க மேலே கொஞ்சம் சிடுன்னு இருக்கிறது, இல்லை ஒரு சின்ன விஷயத்து கூட டக்குன்னு கோபம் வர்றது, இல்லை ஒரு வெறுப்பு, இல்லை என்ன சொல்கிறது அவநம்பிக்கை. நல்லா சாப்பிடுவான் ஆனால் டயர்டாக இருக்கும்பாங்க இன்ஸ்பைட் ஆஃப் ஈட்டிங். அப்போ நம்மளால் ஒரு கிளாஸை தொடர்ந்து கவனிக்க முடியலையா அப்படின்னா கூட என்ன சொல்லலாம், யூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கலாம். ஒரு விதமான தலைவலி, காரணமே இல்லாமல் தலைவலி வருது அப்படின்னா யூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். வேறு ஸ்டமக்கில் என்னமோ ஒன்று பண்ணுது, என்ன பண்ணுது சொல்ல தெரியாது, இதற்கு காரணமும் மன அழுத்தம்ங்கிறாங்க. வேறு என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லை, டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஆள் அப்படியே டல்லாக ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. அப்போ அதற்கு காரணம் என்னது, மன அழுத்தம். சம்டைம் எக்ஸ்ட்ரீம் கேஸில் அது அப்படியே சூசைடல் டெண்டன்சிக்கு கொண்டு போயிருங்கிறாங்க. மன உளைச்சல், டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த மன அழுத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜீரண மண்டலம் சரிவர இயங்காது. என்றைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இல்லையோ, அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோஷன் இஷ்யூ இருக்கும். ஒன்று டூ மச்சாக லூஸாக போகும், இல்லைன்னா கான்ஸ்டிபேஷனில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறது அங்கே பிரெயினில் சேஞ்சஸ் இருந்தாலும், ஆனால் இங்கே உள்ள உறுப்புகள் இயங்குவதற்கும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதற்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா நீங்கள் கிடையவே கிடையாது. ப்ளீஸ் ரிமெம்பர், தேர் இஸ் நோ ஆன்டிடோட் ஃபார் என்ன சொல்வீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மாற்று மருந்தே என்பதே கிடையாது. அப்படி ஒரு ட்ரக் இருந்தால் எல்லோரும் போட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கலாமே. அப்போ அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை முறையை தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மன அழுத்தம் தொடர்ச்சியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில் கழிவுகள் தேங்குங்கிறாங்க, ஜீரண மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யாத போது. அப்போ ஜீரண மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த கழிவுகள் தேங்கி 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 நிறைய பேருக்கு ஜாயிண்ட் பெயினே வந்துடும் அப்படிம்பாங்க. அப்போ ஜாயிண்ட் பெயினில் ஆரம்பித்து பலவிதமான வலிகள் வர ஆரம்பிச்சிடும் பாடியிலேயே. அப்போ இதெல்லாம் கழிவுகளை அகற்ற வேண்டும் அப்படின்னா அதுக்கு எதுவும் மருந்து மாத்திரையெல்லாம் தேவையே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விரதம்ங்கிறாங்க, ஃபாஸ்டிங், உபவாசம். அப்போ உபவாசம் என்னது, த சுப்ரீம் மெடிசன். ஃபாஸ்டிங் அதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். எல்லா மதத்துலேயும் இருக்குது உபவாசத்தை. அது அவங்கவுங்க இதுபடி சரியாக கடைப்பிடிக்க வேண்டும், சரியாக அப்படின்னு. அப்போ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன் ஃபுல் டே இன் எ வீக் ஃபாஸ்டிங் இருக்கணும் தான் நேச்சுரோபதிலையும் அட்வொகேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் என்னால் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, 15 நாட்களுக்கு ஒரு முறை உபவாசம் இருக்கிறதும் மிக மிக ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயர்ந்த மருத்துவம். அப்போ உபவாசம் இருக்கும்பொழுது, விரதம் இருக்கும்போது கழிவுகள் அகற்றப்படும். கழிவுகள் மட்டும் அகற்றப்படாது, நம்ம என்ன சொல்கிறது உபவாசம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஒரு ஸ்கின் கேர் பெட்டர் ஆகும், ஸ்கின் அப்படி க்ளோ ஆகுங்கிறான். அந்த கழிவுகள்லாம் அகற்றப்படும் போது அப்போ பெயின் எல்லாமே கம்மியாகும், கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் பெட்டர் ஆகுங்கிறாங்க, ஐசைட் பெட்டர் ஆகுங்கிறாங்க, ஹியரிங் பெட்டர் ஆகுங்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் உபவாசம் இருக்கும்போது பிரெயின் சைஸே பெருசாகுதுங்கிறது சயின்ஸ் படி எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு மருத்துவம் தான் உபவாசம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ வாரம் ஒரு முறை உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இதிலே வெறும் பலரசங்கள் மட்டும் குடித்து கொண்டும் இருக்கலாம். இல்லை நீராகாரம் மிக மிக நல்லது. மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு நீராகாரம் ஒரு பெரிய அருமருந்து அப்படிங்கலாம், ப்ரோபயாட்டிக் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உபவாசத்தையும் நம்ம கடைபிடித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் டேட்டில் வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் கூட போதுமானது. உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் உடலில் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் இருக்க வேண்டும். இந்நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக, ஒரு மருந்தாக யாருக்கும் பரிந்துரைக்கப்பட்டதல்ல. ஆனால் விரதத்தோடைய பயன்கள் மிக 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 மிக
அதிகமானது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து நிரூபித்து கொண்டு வந்துள்ளது. அப்போ நம்ம நாட்டில் நம்மளுடைய தேசத்தில் எதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோமோ அவை அனைத்தும் அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.